கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆப்பிரிக்காவில் சென்று ஊழியம் செய்த முதல் மிஷனரியான டேவிட் லிவிங்ஸ்டன் என்பவர் மரித்தபோது அவருடைய சரீரம் அவர் பிறந்து வளர்ந்த லண்டன் மாநகரிலே அடக்கம் பண்ணப்பட்டது. ஆனால் அவருடைய இருதயம் மட்டும் அதிலிருந்து எடுக்கப்பட்டு ஆப்பிரிக்காவிலே அவர் முதலாவதாக பணித்தளத்தை ஸ்தாபிக்க சென்ற அந்த கிராமத்தின் ஒரு பெரிய மரத்தின் கீழே அடக்கம் பண்ணப்பட்டுள்ளது. சரீரம் ஒரு இடத்திலும் இருதயம் மட்டும் வேறொரு இடத்திலும் ஏன் அப்படி அடக்கம் பண்ணப்பட்டது என்று கேட்டபோது அங்கே இருக்கிற பழங்குடியினர் சொன்னார்கள், அவருடைய இருதயம் எப்பொழுதும் எங்கள் மேலும் இங்கே ஸ்தாபிக்கப்பட்ட சபைகள் மீதும் கர்த்தர் மீதும் இருந்தது. எனவேதான் அந்த இருதயத்தை மட்டும் நாங்கள் கேட்டு வாங்கி இங்கே கொண்டு வந்து ஞாபகார்த்தமாக புதைத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். இருதயம் என்றால் அது மனதை குறிக்கிறது. ஆனால் இவர்கள் அது மனதை குறித்தாலும் அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதியாகிய அந்த இருதயத்தை இங்கே கொடுங்கள் என்று சொல்லி வாங்கி கொண்டு வந்து புதைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது? அநேகர் இருதயங்கள் பூமியிலே வாழும் வரை வேறு எதையெல்லாமோ சுற்றி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஊழியத்தின் மீதோ கர்த்தருடைய பணிகள் மீதோ கர்த்தர் மீதோ இருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகின்றான், சங்கீதம் 84:2, என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கெம்பீர சத்தமிடுகிறது. மத்தேயு 6:1, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். தேவகுமாரன் சொல்லுகின்றார், பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். நீங்கள் என்றென்றைக்கும் இருக்க போகிற ஒரு ஸ்தலம் உண்டென்றால் அது பரலோகம்தான். பூமியிலே கர்த்தர் நியமித்த நாட்கள் மட்டும் இருக்க போகிறீர்கள். இங்கே சம்பாதித்து வைப்ப விலை பூச்சியும் துருவும் கெடுக்கும். ஆனால் பரலோகத்திலே பூச்சியும் துருவும் கெடுக்கிறதில்லை. எனவே அங்கே சேர்த்து வைங்கள் என்று சொல்லிவிட்டு, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். பூமிக்குரியவர்களையே உங்கள் இருதயம் சுற்றி சுற்றி வந்தால் நீங்கள் பூமிக்குரியவர்களாக இருந்து பூமியிலேயே மடிந்து போவீர்கள். ஆனால் இருதயம் பரலோகத்தை குறித்தும் அதிலே வாசம் பண்ணுகிற தேவனை குறித்தும் வாஞ்சையோடு இருந்தால் அங்கே போய் சேருவீர்கள். அதை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய இருதயம் அழிந்து போகிற காரியங்களோடு இருக்கிறதா? நிச்சயத்தை குறித்த நம்பிக்கையில் இருக்கிறதா? நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை பற்றி கொள்ள கடவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.